பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது யோபுவின் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆம் தெய்வ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். சகலவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேற பண்ண அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சகல காரியங்களும் அவரால் அது உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் ஒருபோதும் தடைப்படுவதில்லை. ஆம் தெய்வ பிள்ளையே, கடந்த நாட்களிலே நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததான ஒரு சகோதரி, இந்தியன் டீமில் காணப்பட்டதான மகள் ஜெமிமா ரோடிகஸ் என்கிறதான அந்த பெண்மணி அவர்கள் நன்றாய் அவருடைய ஓட்டத்தை ஓடினதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த செமிஃபைனலில் அவங்க அடித்ததான அந்த சதம் 127 ரன்கள், அது அவர்களுக்கு நல்ல ஒரு துவக்கத்தை கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் நன்றாய் விளையாடுவேன், நன்றாய் காரியங்களை செய்வேன், ஆனால் எதுவும் என் வாழ்க்கையில் நடைபெறவில்லை, எல்லாவற்றிலும் தடையாகவே அது காணப்பட்டது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்த ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கும் பொழுது அநேக சூழ்நிலைகள் அது தடைப்படுவது போல ஒருவேளை காணப்படலாம். தேவன் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லியிருப்பானால், இன்றைக்கு சொல்லுகிறேன், அது நிச்சயம் தடைப்படுவதில்லை. அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். ஆம் தெய்வ பிள்ளையே, அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். அதை தான் வார்த்தை சொல்லுகிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒருவனை உயர்த்தவும் அவரால் கூடும், ஒருவனை தாழ்த்தவும் அவரால் கூடும். வசனம் தானே சொல்லுகிறது, ஒரு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஒருவனை தள்ளி ஒருவனுடைய வாழ்க்கையை உயர பண்ணுகிறவர். என் தேவனால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அந்த தாமதங்கள், அந்த காலங்கள் கடந்து வந்ததான இந்த சதங்கள், அவர்களை உயர்த்தின காரியங்கள், இன்று அவர்களுடைய உயர்வை கர்த்தர் உச்சிக்கு அதை கொண்டு போனதை நாம் அறிந்திருக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் வலைத்தளங்களை திறந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லாவற்றிலும் ஜெமிமா ஜெமிமா ஜெமிமா. காரணம் என்ன? ஒருவேளை அன்றைக்கு அது நடந்திருக்குமானால் பெயர்கள் அறியப்படாமல் போயிருக்கும், பெயர்கள் காணப்படாமல் போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு அது காணப்பட்டது நிமித்தமாய், உயர்வை பெற்று கொண்டது நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் உச்சிக்கு கொண்டு போய் ஆண்டவர் வைத்து விட்டார். சில காலங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டது போல காணப்படலாம். அவர் உங்களை உயர்த்துவேன் என்று சொன்ன காரியம் ஒரு நாளும் தடைப்படாது. உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன காரியம் ஒரு காலம் தடைப்படாது. தேவ பிள்ளையே, அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். பார்க்கும்போது நடைபெறாதது போல இருக்கலாம், பார்க்கும்போது செயல்படாதது போல இருக்கலாம், பார்க்கும்போது இது என் வாழ்க்கையில் நிறைவேறுமா நிறைவேறாதா என்கிறதான பல கட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். என்று சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் தருவேன், நிச்சயித்திருக்கிறேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், பெருக பண்ணுவேன், சுகமாக்குவேன், தடைகளை உடைத்து போடுவேன் என்று என்ன வாக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை தடையில்லாமல் அதை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உயரத்தில் கொண்டு போய் வைத்து அழகு பார்க்க ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படுவதில்லை. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பீராக, கிருபையாய் பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் வாக்குரைத்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படுவதில்லை. God bless you. God bless you. God.